சென்னை சைதாப்பேட்டையில் பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் தொடர்ந்து 10வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, வணக்கம். தற்பொழுது போராட்டத்தில் 10 நாட்களாக தொடர்ந்து போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய பனகல் மாளிகை அருகில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் தொடர்ந்து 10வது நாளாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர் சங்கத்தினர், இடைநிலை ஆசிரியர்கள் உள்ளிட்ட பல்வேறு சங்கத்தினர் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில் கிராமப்புற சுகாதார கட்டமைப்பில் பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் முக்கிய பங்காற்றி வரக்கூடிய நிலையில் இவர்கள் கடந்த 13 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார்கள். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகள் என்பது தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டிருந்தார்கள். பணி நிரந்தரம் கோரியே முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் 1000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக தற்போது வரையிலும் அவர்களின் கோரிக்கைகள் என்பது தமிழ்நாடு அரசு நிறைவேற்றவில்லை எனவும் நீண்ட நாட்களாக கோரிக்கை முன்வைத்தும் மாநிலம் முழுவதுமாக இது தொடர்பாக தர்ணா போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் தற்போது வரையிலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். கர்ப்பிணி பெண்கள் பராமரிப்பு, குழந்தைகளுக்கான தடுப்பூசி, தொற்றுநோய் கண்காணிப்பு, குழந்தைகள் நல சேவைகள், சுகாதார விழிப்புணர்வு போன்ற பல்வேறு கிராம தோற்றும் சென்றிருக்கக்கூடிய பணியை இவர்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இவர்களுக்கான அந்த பணி நிரந்தரம் என்பது வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் தமிழ்நாடு அரசு தற்போது வரையிலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதற்காக கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தி வரக்கூடிய நிலையில் தற்பொழுதும் போராட்டத்தில் நடத்தி வந்தார்கள். இந்த போராட்டம் நடத்தி வந்திருந்த செவிலியர்கள் மீது நடவடிக்கை என்பது காவல்துறை கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. காவல்துறை கைது நடவடிக்கை எடுக்கும் பொழுது ஒரு சிலர் அங்கு மயங்கி விழுந்த நிகழ்வும் கூட நடைபெற்றிருந்தது. அவர்களை அரசு மருத்துவமனைக்கு உடனடியாக அழைத்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இவர்களின் நிரந்தர கோரிக்கை என்பது பணி நிரந்தரம் என்பது வேண்டும் என்பதுதான். அதனை உடனடியாக செய்திட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு மீண்டும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். சென்னை சைதாப்பேட்டையில் பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் தொடர்ந்து 10வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, வணக்கம். தற்பொழுது போராட்டத்தில் 10 நாட்களாக தொடர்ந்து போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய பனகல் மாளிகை அருகில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் தொடர்ந்து 10வது நாளாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர் சங்கத்தினர், இடைநிலை ஆசிரியர்கள் உள்ளிட்ட பல்வேறு சங்கத்தினர் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில் கிராமப்புற சுகாதார கட்டமைப்பில் பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் முக்கிய பங்காற்றி வரக்கூடிய நிலையில் இவர்கள் கடந்த 13 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார்கள். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகள் என்பது தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டிருந்தார்கள். பணி நிரந்தரம் கோரியே முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் 1000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக தற்போது வரையிலும் அவர்களின் கோரிக்கைகள் என்பது தமிழ்நாடு அரசு நிறைவேற்றவில்லை எனவும் நீண்ட நாட்களாக கோரிக்கை முன்வைத்தும் மாநிலம் முழுவதுமாக இது தொடர்பாக தர்ணா போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் தற்போது வரையிலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். கர்ப்பிணி பெண்கள் பராமரிப்பு, குழந்தைகளுக்கான தடுப்பூசி, தொற்றுநோய் கண்காணிப்பு, குழந்தைகள் நல சேவைகள், சுகாதார விழிப்புணர்வு போன்ற பல்வேறு கிராம தோற்றும் சென்றிருக்கக்கூடிய பணியை இவர்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இவர்களுக்கான அந்த பணி நிரந்தரம் என்பது வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் தமிழ்நாடு அரசு தற்போது வரையிலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதற்காக கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தி வரக்கூடிய நிலையில் தற்பொழுதும் போராட்டத்தில் நடத்தி வந்தார்கள். இந்த போராட்டம் நடத்தி வந்திருந்த செவிலியர்கள் மீது நடவடிக்கை என்பது காவல்துறை கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. காவல்துறை கைது நடவடிக்கை எடுக்கும் பொழுது ஒரு சிலர் அங்கு மயங்கி விழுந்த நிகழ்வும் கூட நடைபெற்றிருந்தது. அவர்களை அரசு மருத்துவமனைக்கு உடனடியாக அழைத்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இவர்களின் நிரந்தர கோரிக்கை என்பது பணி நிரந்தரம் என்பது வேண்டும் என்பதுதான். அதனை உடனடியாக செய்திட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு மீண்டும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செலினா.